இவ்வீடியோவின் மூலமாக பொருளியல் பொருளாதாரம் ஆகிய 2 பதங்களுக்குமான வேறுபாடுகள், தேசிய பொருளாதார முகாமைத்துவம் என்றால் என்ன, பொருளாதார தொழிற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், பொருளாதார வளங்கள், அருமை தெரிவு என்பவை பற்றி விளங்கிக் கொள்ள முடியும். பொருளியல் பொருளாதாரம் இரண்டுக்குமான வேறுபாடு. பொருளியல் என்பது பொருளாதாரம் ஒன்றின் கட்டமைப்பு, நிலைமைகள், தொழிற்பாடு, செயற்திறன், பிரச்சனைகள் மற்றும் அவற்றிற்கான தீர்வுகள் பற்றி கற்றுக்கொள்ளுதலும் ஆய்வு செய்தலும் ஆகும். பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டின் அல்லது ஒரு பிரதேசத்தின் அல்லது ஒரு இடத்தின் உற்பத்தி, வளங்கள், நுகர்வு, பொருள்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றம், பண நிரம்பல் என்பவற்றை விளக்குகின்றது. ஒவ்வொரு அரசாங்கமும் சிறந்த பேரின பொருளாதார கொள்கை வரைவுகளை கொண்டிருப்பதன் ஊடாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கான நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். தேசிய பொருளாதார முகாமைத்துவம் என்பது ஒரு தேசத்தின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையை விளக்கும். தேசிய பொருளாதார முகாமைத்துவம் வரையறுக்கப்பட்ட வளங்களை சிறப்பாக பங்கீடு செய்வதன் ஊடாக நாட்டின் உற்பத்தி அளவினை அதிகரித்து தன்னிறைவும் வெளிநாட்டு வருமான அதிகரிப்பினையும் ஏற்படுத்தி ஸ்திரமான நீண்டகால பொருளாதார அபிவிருத்திக்கான பல்வேறு பொருளாதார மூலங்களையும் முகாமை செய்வதாகும். தேசிய பொருளாதாரமானது ஒரு தேசத்தின் உற்பத்தி, பங்கீடு, வியாபாரம் என்பவற்றுடன் பல்வேறு பொருளாதார முகவர்கள் பொருட்கள் சேவைகளை எவ்வாறு நுகர்கிறார்கள் என்பவற்றையும் குறிக்கும். இங்கு பொருளாதார முகவர்கள் என்பதற்குள் தனிநபர், வணிக நிறுவனங்கள், அரசாங்கம் என்பன உள்ளன. பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் என்பது 2 பகுதியினர் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்து பணத்தினை பெற்றுக்கொள்கின்ற செயற்பாடாக காணப்படும். பொருளாதார தொழிற்பாடானது இயற்கை வளங்களை கொண்டு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதை விளக்கும். இத்தொழிற்பாடானது தொழில்நுட்ப வளர்ச்சி, புதுமைகள் காரணமாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுள்ளது. உதாரணமாக புதுமையான பொருள் வடிவங்கள், இலகுவான சேவை வழங்கல் முறைகள், சந்தைகள் விரிவுபடுத்தப்பட்டமை, சந்தைகளின் பல்வகைப்படுத்தல், பொருட்களின் பல்வகைப்படுத்தல், மிகச்சிறிய சந்தை துண்டங்கள், வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வழிகள், தொழிற்துறை உறவுகளின் விருத்தி, புத்துருவாக்கமும் அறிவுசார் சொத்துரிமையும் என்பவற்றின் மாற்றங்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பொருளாதார வளங்கள். பொருளாதார வளங்கள் உற்பத்தி காரணிகள் எனப்படும். இவை உற்பத்தி செயற்பாட்டுக்கான உள்ளீடுகளாக காணப்படும். அவையாவது நிலம். நிலம் பூமியில் காணப்படும் அனைத்து இயற்கை வளங்களையும் குறிக்கும். ஊழியர் ஒரு பொருளாதாரத்தில் பணியாற்றும் மக்களை குறிக்கும். மூலதனம் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்து செயற்படுத்துவதற்கு தேவைப்படும் முதலீட்டினை குறிக்கும். தேசிய மட்டத்தில் மூலதனம் என்பது உட்கட்டுமான வசதிகள், வீதி, புகையிரத நிலையங்கள், கழிவகற்றும் வசதிகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை குறிக்கும். முயற்சியாண்மை என்பது தமது நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்து ஒரு நிறுவனத்தை செயற்படுத்துவதற்காக ஆபத்தை எதிர்கொள்வதற்கு முயற்சி செய்யும் குறிப்பிட்ட மக்களின் சிறப்பான திறமைகளை குறிக்கும். அருமை ஸ்காசிட்டி மக்களுடைய தேவை, விருப்பம் என்பவற்றுக்கும் கிடைக்கின்ற வளங்களுக்கும் இடையிலான வேறுபாடு அருமை எனப்படும். உதாரணமாக பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இயற்கை வளங்கள் போதியளவாக இருப்பினும் அவற்றை சிறப்பாக பயன்படுத்தி நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கான திறனுள்ள ஊழியர்கள் அருமையாக காணப்படுகின்றனர். தெரிவு சாய்ஸஸ். பல்வேறு நாடுகளில் தினந்தோறும் வணிக நிறுவன உரிமையாளர்கள், நுகர்வோர் பணியாளர்கள், அரசாங்கம் என்பவை அருமையான வளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் தெரிவை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் தெரிவானது ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குகிறது. இத்தெரிவானது 3 வகையான கேள்விகளுக்கு விடை காண்பதாக இருக்கும். என்ன பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வாறு அப்பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், இப்பொருட்கள் சேவைகளை யார் பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லது நுகர்வு செய்கிறார். இவ்வினாக்கள் பல்வேறு பொருளாதார முறைமைகள் மூலம் பதிலளிக்கப்படலாம். இப்பொருளாதார முறைமைகள் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.